அதாவது ஒரு 10, 15 நாய் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் மாரி வச்சு நடத்துறானுங்கல்ல, அந்த நாய் சாப்பாடு கொண்டு போகும், சாப்பாடு எடுத்துட்டு வரும். அதாவது எல்லா வேலையும் நம்ம சொல்றத அப்படியே செய்யும். லிட்டரலா ஒரு மனுஷன் மாரி தான் அந்த நாய் பிஹேவ் பண்ணும். அந்த நாய்களுக்கு கமெண்ட் வந்து ஒரு ஆள் தான் குடுக்க முடியும் போல. அவன் தான் மாஸ்டர். 2 மாஸ்டர் இருக்கவே முடியாது போல. அப்படிதான் படத்த சொல்லியிருப்பாய்ங்க. அது மாரி நீங்க ஆரம்பத்துலயும் கடைசி வரைக்கும் பிளாட்ட நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா படத்துல, எங்கெங்கெல்லாம் மிளாத்தி சொல்ற ஆர்டர் தான் அந்த நாய ஃபாலோ பண்ணியிருக்கும். பியூஷ் ஒரு இடத்துல சொல்லுவான், மரத்து மேல ஏறிப்பான். நாய் தொரத்திட்டு வந்துரும். மரத்து மேல ஏறிப்பான் நாய் தப்பிக்கிறதுக்காண்டி. 2 நாள் இருந்தேன். மிளாத்தி அக்கா வந்ததுக்கப்புறம் தான் அந்த நாய்கள் வந்து என்னை விட்டுச்சு அப்படின்றப்பான். அதே மாரி மோகன் போத்தன் வரப்பயும் நாய்கள் வந்து கடிக்க வரும், கத்தும். அப்ப மிளாத்தி அக்கா சொன்னோனே நாய்கள் அமைதியாயிடும். அதே மாரி நரேன் வரப்பயும் மிளாத்தி சொன்னோனே நாய் அமைதியாயிடும். அப்போ இங்க யார் கமாண்டர்? யார் இங்க மாஸ்டர்னா மிளாத்தி தான். இதுதான் ட்விஸ்ட்டு. த ஃபைனல் ட்விஸ்ட்டே மிளாத்தி தான். அப்ப என்னன்னா, குரியேச்சன் கண்ட்ரோல்ல இருந்த நாய்கள் எல்லாம் மிளாத்தி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. குரியேச்சன் தலைமறைவா எல்லாரும் நம்மள தொரத்துறாங்க, தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு, எங்கேயோ தலைமறைவா குகைக்குள்ள போய் இருந்ததுக்கப்புறம், மிளாத்தி நாய்கள தனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, குரியேச்சனால அந்த குகையிலேருந்து வெளியில வரவே முடியாது. அவன் சாவுற வரைக்கும் அந்த குகையில தான் இருந்தாகணும். வெளில வந்தானா நாய் கடிச்சு சாப்பிட்ரும். கடிச்சு கொன்னுடுங்க. அந்த அளவுக்கு டைட் ப்ரொடெக்ஷன்ல வந்து நாய்கள சுத்தி வளைச்சு போட்டு மிலாத்திய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா மிலாத்திக்கு அந்த அளவுக்கு கோவம். என்னைய ஏமாத்தி நீ மலேசியன்னு கூப்பிட்டு வந்து இங்க என்ன வச்சிருக்கீல்ல, உனக்கு தண்டனையா நீ அந்த குகையிலே கடைசி வரை நின்னு தனிமையா நின்னு சாகணும். என்ன எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு என்ன கடைசி வரைக்கும் இப்படி பண்ணியோ, உன்னையும் நான் அதே மாரி பண்றேன்னு மிலாத்தி வந்து அவன அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லா நாயையும் மிலாத்தி ட்ரெயின் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. அந்த கடைசி வரைக்கும் அவன் எந்த குகையில இருக்கான்னு எவனுக்கும் தெரியாது. அந்த குகைக்கு மிலாத்தி சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்கா. இதுவே பியூஷ் கடைசில தான் பார்ப்பான். நாய்கள் மூலமா மிலாத்தி சாப்பாடு கொண்டு போய் பியூஷ் குடுத்துட்டு குடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. 3 வேளை சாப்பிட்டுட்டு குகையிலே இருந்துட்டு செத்து போக வேண்டியதுதான் குரேஷனோட நிலைமை. இந்த நிலைமைக்கு மிலாத்தி தள்ளிட்டா. ஏன்னா பழி வாங்குறது தான். மிலாத்திய நீ அங்கேருந்து ஏமாத்தி அவன் ஹஸ்பண்ட போலீஸ்ட்ட கோத்துவிட்டு மிலாத்திட்ட பொய் சொல்லி மிலாத்தி நீ அங்கேருந்து இங்க அழைச்சிட்டு வந்தில்ல, அதுக்கு இத்தனை வருஷமா ஏமாத்துனதுக்கான தண்டனையா குரியேஷனுக்கு இவ தண்டனை கொடுப்பா. அதுதான் வந்து கடைசி ட்விஸ்ட்டு. பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் டு த கோர் அப்படி இருக்கும் கடைசியில். இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி ஒரு இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாய்கள் வந்து ஒரு மாஸ்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நாய்களில் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் மிலாத்தி சொன்னாலும் நாய் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பான். ஆனால் கடைசியில் தான் சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும் நாய்களுக்கு. அதுதான் சோல் பவர், சோல் அத்தாரிட்டிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் மிலாத்தி. ஸோ வந்து இதுதான் கடைசி ட்விஸ்ட்டு. கடைசியில் நாய்கள் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். மனுஷங்களும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். டீட்டெயில்